நேர்மையான புத்தி சுவாதீனம் உள்ள பெற்றோருக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் விரும்பாமலே ஏற்றுக்கொள்ளாமலே உங்களை மீறி உங்கள் மகள் தம் பாட்டுக்கு தெரிவு செய்து பதிவு திருமணம் செய்து கொண்ட ஒருவரை எமது பண்பாட்டு சொல்லான மருமகன் என்று எப்படி விழிக்க முடியும்? நல்லவரோ கெட்டவரோ நீங்கள் தெரிவு செய்து விரும்பி திருமணம் செய்து உடன்பட்டிருந்து பெற்ற குழந்தைகளில் ஒன்றுதானே இப்படி தவறிழைத்திருக்கிறது. அனாதரவாக பிடிப்பதற்கு ஒரு கொடிமரம் இல்லாமல் சமூக வலைத்தளத்தை பற்றி பிடித்து அதற்குள் மூழ்கி தொலைந்து போய்க் கொண்டிருக்கிறார். தான் பெற்ற மகனை போதைக்கு பறிகொடுத்து விட்ட அவர் பாடுபட்டு அவனை மீட்டு புனர்வாழ்வளிக்காமல் வீட்டுக்குள் வைத்திருக்க முயன்று போதைக்கு அடிமையான கண்மண் தெரியாத அவனுக்கு தான் பெற்ற மகளையே பாலியல் பலி கொடுத்தார். விழுமியமுள்ள பிள்ளைகளாக வளர்த்தெடுப்பதில் நாம் தவறிழைத்துவிட்டு பின்னர் ஓடிப்போனார், பிள்ளை பெற்றார், கொலை செய்தார் என்று குற்றஞ்சுமத்தி போலீசாருக்கு வேலை வைத்துக் கொண்டிருப்பதில் அர்த்தமில்லை. யாழ் பல்கலைக்கழக சித்த மருத்துவத்துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் தயாளினி அவர்களின் அவலமான சாவு குறித்து பலரும் பலவிதமாகவும் எழுதி தள்ளி சப்பி துப்பி கொண்டிருக்கிறார்கள். நானும் என் பங்குக்கு கொஞ்சம் துப்பி போட்டு போக வரவில்லை. பேரவை உறுப்பினராக இருந்த காலத்தில் சித்த மருத்துவத்துறையில் எனக்கிருந்த ஆர்வம் காரணமாக சித்த மருத்துவத்துறை மேம்பாட்டுக்கான விசேட குழுவில் பேராசிரியர் மிகுந்தன் அவர்கள் தலைமையில் அம்மையாருடன் பணியாற்றிய அந்த அருமையான பொழுதுகளை மீட்டு அம்மாவுக்கு எனது உள்ளத்தில் ஆழத்தில் இருந்து ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்து கொண்டு நீங்கள் இல்லாமல் போய்விட்ட ஒரு தருணத்தில் புறங்கூறுவது போல நீங்கள் சார்ந்த ஒரு விடயத்தை எழுதுவதற்காக மன்னிப்பு கூறிக்கொண்டு எழுத ஆரம்பிக்கிறேன். ஒரு வகையில் இது தனிப்பட்ட உங்களை பற்றியதோ உங்கள் பிள்ளைகள் குடும்பத்தை பற்றியதோ அல்ல. இந்த சமூகத்தின் ஒரு பகுதியான நீங்கள் உங்கள் அகால மரணத்தின் மூலம் கிளறிவிட்டு சென்றிருக்கும் இந்த சமூகத்துக்குள் புதையுண்டு கிடக்கும் பலர் அறியாத பல உண்மைகளை வெளிப்படுத்தி எதிர்கால சந்ததியையும் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் காப்பாற்றுவதற்காகவே ஒரு ஊடகனாக, கல்வியாளனாக, முன்னாள் பேரவை உறுப்பினராக, அக்காலத்தில் உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒருவராய் இணைந்து பணியாற்றிய ஒருவனாக இதை எழுதுகிறேன். நித்தியத்தில் உறங்கும் உங்கள் தூக்கத்தை கலைப்பது என் நோக்கமல்ல. உங்களைப் போன்று இன்னும் இங்கே துக்கத்துள் துவண்டு போயும் அவற்றை புரிந்து கொள்ள முடியாமலும் வெளிப்படுத்தவும் முடியாமல் போலி கௌரவம், தன்மானம் என்ற பெயரில் தம்மையும் தம் பிள்ளைகளையும் அநியாயமாக பலியிட்டு கொண்டிருக்கும் பலருடைய மனச்சாட்சிகளை உசுப்புவதற்காக உங்கள் அனுமதியுடன் இதை எழுதுகிறேன் அம்மா. எல்லோரும் உங்கள் பிள்ளையை கொலைகாரி என்கிறார்கள் அம்மா. விலாவாரியாக உங்கள் பிள்ளை கால்களை பிடிக்க பிள்ளையின் காதலர் கொன்றார் என்று வாக்குமூலங்களை வாய்ப்பாடு போல பாடமாக்கி சட்டப்படி நீதிமன்றம் விசாரித்து குற்றவாளி என்று யாரையும் தீர்ப்பளிக்க முன்னதாகவே தங்கள் வித்துவங்களை காட்ட கண்டபடி எழுதி வருகிறார்கள். எனக்கு தெரியும் உங்களுக்கு இதெல்லாம் நிச்சயம் வலிக்கும். 10 மாதம் சுமந்து பெற்று பெரிய பள்ளிக்கூடத்தில் சேர்த்து படிப்பித்து ஆளாக்கும் கனவுகளை சுமந்து தோற்றுப்போன உங்களுக்கு இருக்கும் வலி உங்களை போன்ற சூழ்நிலையை எதிர்கொள்ளக்கூடிய நேர்மையான புத்தி சுவாதீனமுள்ள பெற்றோருக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் விரும்பாமலே ஏற்றுக்கொள்ளாமலே உங்களை மீறி உங்கள் மகள் தம் பாட்டுக்கு தெரிவு செய்து பதிவு திருமணம் செய்து கொண்ட ஒருவரை எமது பண்பாட்டு சொல்லான மருமகன் என்று எப்படி விழிக்க முடியும்? சரி, மகள் ஏன் அப்படி செய்தார்? அப்போ அவர் குற்றவாளியா? எது அவரை அவ்வாறு செய்ய தூண்டியது? பிறக்கும் போதே இப்படித்தான் செய்வேன், என் அம்மாவை கொல்வேன் என்று தீர்மானித்து கொண்டு கருவாகி உருவாகி வந்த பிள்ளையா என்ன? எங்கே தவறு நடந்தது? உங்கள் திருமணத்திலும் உங்களுக்கு சிக்கல். 2 பிள்ளைகளை பெற்றுக்கொண்ட பின்னர் உடன்பாடின்றி விவாகரத்து பெற்றுக்கொண்டு தனித்தனியாக பிள்ளைகளை வளர்த்துள்ளீர்கள். நல்லவரோ கெட்டவரோ நீங்கள் தெரிவு செய்து விரும்பி திருமணம் செய்து உடன்பட்டிருந்து பெற்ற குழந்தைகளில் ஒன்றுதானே இப்படி தவறிழைத்திருக்கிறது. அவ்வாறு பெற்றுக்கொண்ட 2 பிள்ளைகளுக்கும் தாய் தந்தையராக ஒரு குடும்ப சூழலை
அரவணைப்பை, பாதுகாப்பான வாழ்வை கொடுக்க முடியாமல் போனது உங்கள் இருவரினதும் தவறில்லையா? அப்பாவின் அரவணைப்போ கண்காணிப்போ இல்லை. ஒரு முழுநேர அர்ப்பணிப்பான புலமையாளரான உங்களின் முழு கவனிப்பையும் பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பும் பிள்ளைகளுக்கு இருந்திருக்காது. அந்த இடைவெளிக்குள் நடந்திருக்க கூடியவை தானே இப்படி பூதாகரமாகி உங்கள் உயிரையும் குடித்திருக்கிறது. உங்களை மட்டும் குற்றம் சொல்ல நீங்கள் தனித்தவர் இல்லையம்மா. உங்களை போன்ற பல அம்மாக்கள், அப்பாக்கள் இந்த சமூகத்தில் எங்கும் விரவி கிடக்கிறார்கள். அவர்களுடைய பிள்ளைகள் இப்படித்தான் அனாதரவாக பிடிப்பதற்கு ஒரு கொடிமரம் இல்லாமல் சமூக வலைத்தளத்தை பற்றி பிடித்து அதற்குள் மூழ்கி தொலைந்து போய்க் கொண்டிருக்கிறார்கள். மகனை காக்க மகளை பலி கொடுத்த தாய். உங்களை போன்ற ஒரு தாய், அவரும் ஒரு ஆசிரிய ஆலோசகர், அதுவும் சமய பாடம். தான் பெற்ற மகனை போதைக்கு பறிகொடுத்து விட்ட அவர் பாடுபட்டு அவனை மீட்டு புனர்வாழ்வளிக்காமல் வீட்டுக்குள் வைத்திருக்க முயன்று போதைக்கு அடிமையான கண்மண் தெரியாத அவனுக்கு தான் பெற்ற மகளையே பாலியல் பலி கொடுத்தார். தெரிந்தும் அதனை மறைத்து ஆண் பிள்ளையை காக்கிறேன் பேர்வழி என்று கெட்டித்தனம் காட்டப் போய் பெண் பிள்ளையை தூக்குக்கு பலி கொடுத்தார். அதை அறிந்த அந்த பெண் பிள்ளையின் நண்பியொருவர் தற்செயலாக இதனை உடற்கூற்று பரிசோதனை செய்ய வந்த மருத்துவருக்கு கூறப்போய் உண்மை தெரிந்ததும் தன் கெட்டித்தனத்தால் அதையும் ஒருவாறு மூடி மறைத்து வாழ்ந்து வருகிறார். அதுபோல் இன்னும் எத்தனையோ தாய்மார் நம் சூழலில் இருக்கத்தான் செய்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் காதலித்து திருமணம் செய்து பிள்ளைகளை பெற்று கொள்ள தெரிந்த அளவுக்கு பல பெற்றோருக்கு பிள்ளைகளை வளர்க்க தெரிவதில்லை. சட்ட சிக்கல். 18 வயதில் தான் சட்டப்படி ஒரு பெண் திருமணம் செய்ய முடியும் என்று சொல்லும் நம் இலங்கை சட்டம், அதே பெண்கள் 16 வயதிலேயே பாலியல் உறவு வைத்துக் கொள்ளும் உரித்துடையவர்கள் என்று சொல்லியிருப்பதால் துஷ்பிரயோகங்களுக்கு உள்ளாகும் பல பெண் குழந்தைகளை தம்மால் காப்பாற்ற முடியாமல் இருக்கும் கையறு நிலையை பல வைத்தியர்கள் எனக்கு அறிய தந்திருந்தார்கள். உடனடியாக அப்போது நான் இணைப்பாளராக பணியாற்றிய அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களின் கவனத்துக்கு அதனை கொண்டு சென்று சட்ட திருத்தம் செய்யும் அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்க செய்து அதற்கான நடவடிக்கையை உடன் எடுக்குமாறு அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவ பணித்திருந்தார். ஆனாலும் என்ன, எமது அரசியல் சீத்துவக்கேடுகளால் ஆட்சி மாற்றம் வந்துவிட அது அப்படியே கிடப்பில் போய்விட்டது. பிள்ளை வளர்ப்பு கலை. அது ஒரு புறம் இருக்க, பிள்ளை வளர்ப்பு தொடர்பான அறிவை, தெளிவை, பயிற்சியை பெற்றோருக்கு வழங்குவோம் என்று அப்போதைய வடக்கு மாகாண ஆளுநர் ஊடாக ஒரு யோசனையை முன்வைத்து அவரது பணிப்பின் பேரில் சம்பந்தப்பட்ட அமைச்சர்களான கல்வி அமைச்சு மற்றும் சுகாதார அமைச்சின் அதிகாரிகளை கூட்டி பல சுற்று கலந்துரையாடல்களை ஆளுநரின் தலைமையில் நடத்தினோம். ஆளாளுக்கு 2 அமைச்சுக்களை சேர்ந்தவர்களும் பொறுப்பு கழிப்புகளையும் பரஸ்பர குற்றச்சாட்டுகளையும் சுமத்தி காலம் கடத்தி ஒருவாறாக அந்த பாரிய பொறுப்பில் இருந்து தப்பித்து கொண்டு விட்டார்கள். ஆசிரிய ஆலோசகர்கள், பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள், இன்னும் பல புத்திஜீவிகள் என்று சொல்லப்படுவோரின் குடும்பங்களுக்கே இந்த கதி என்றால் அந்தளவு புத்தியில்லாத பெற்றோரின் குடும்பங்களின் நிலை என்ன? எமது பண்பாடு, பாரம்பரியம், விழுமியங்கள் என்று நெஞ்சை நிமிர்த்தி நாம் திமிராடிய நிலையெல்லாம் தவிடு பொடியாகி காலடியில் கிடக்கிறதே. என்ன செய்யலாம்? சரியான முறையில் பொறுப்பானவர்களாக, பண்பாளர்களாக, சமூக உணர்வுள்ளவர்களாக, மூத்தோரை மதிப்போராக, பயபக்தி உள்ளவர்களாக, சமய நம்பிக்கை உடையவர்களாக, கிரமமாக கோவில் வழிபாடுகளில் ஈடுபடுபவர்களாக பிள்ளைகளை வளர்ப்பதை விட ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணுபவர்களாக, 9A எடுப்பவர்களாக, டாக்டர்களாக, என்ஜினியர்களாக ஆக்கிவிட வேண்டுமென்று கோவில், குளம், விளையாட்டு மைதானம், பொழுதுபோக்கு, வாசிப்பு, சமூக ஈடாட்டம், நட்பு, உறவு வட்டம் ஏதுமற்ற ஜடங்களாக விடிய பின்னேரமாக டியூட்டரி வாசல்களில் கொண்டு போய் விட்டு காத்திருந்து நாம் வளர்க்கும் பிள்ளைகளின் கையில் நவீன தொழில்நுட்பத்தின் வெளிப்பாடான ஸ்மார்ட் போன்களை கொடுத்து கண்காணிப்பற்ற சமூக வலைத்தள பாவனைக்கும் இடம் கொடுத்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பெற்றோரும் எழுதி வைத்துக் கொள்வோம். எங்களுக்கான பற்றைகள் தனங்கிழப்பில் மட்டுமல்ல, யாழ் மாவட்டம் முழுவதும்
ஏன் வன்னி, கிழக்கு மாகாணம், மலையகம், தென்னிலங்கை எங்கும் காத்து கிடக்கின்றன? விழுமியமுள்ள பிள்ளைகளாக வளர்த்தெடுப்பதில் நாம் தவறிழைத்துவிட்டு பின்னர் ஓடிப்போனார், பிள்ளை பெற்றார், கொலை செய்தார் என்று குற்றம் சுமத்தி போலீசாருக்கு வேலை வைத்துக் கொண்டிருப்பதில் அர்த்தமில்லை. ஒவ்வொரு பெற்றோரும், பாடசாலை ஆசிரியர்களும், பிள்ளைகள் வாழும் சமூகத்தின் ஒவ்வொரு பிரிவுகளும் இதனை உணர்ந்து அந்த நொடியிலிருந்து எம் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அன்பாக அரவணைத்து கண்டிப்புடன் சரியான வாழ்வு வாழ வழிகாட்டுவோம். அது தயாளினிக்கு செய்யும் அஞ்சலி மட்டுமல்ல, நாம் அடுத்த தயாளினி ஆகி எங்கள் பிள்ளைகளையும் நடுத்தெருவில் விடாமல் காப்பாற்றும் ஒரே வழிமுறை. நாமெல்லாம் சேர்ந்து வடம் பிடித்து எம் குழந்தைகளை காத்து உன்னதமாக சமுதாயத்தை கட்டியெழுப்ப கைகோர்ப்போமா?